பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அல்லாஹும்ம யன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா பிமா யன்ஃபஅனா ரப்பனா ஸித்னா இல்மா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்று உண்டாவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் எழுதின கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை படித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட பிரார்த்தனை செய்கிறோம், எதை நாம் படிக்கிறோமோ அதை தெளிவாக புரியக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதை நம் வாழ்க்கையில் நிலைநாட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். இன்றைக்கி 8வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பாபுன் மின் ஷிர்க், ஷிர்க்கிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோங்கிறாங்க. பாபு மின் ஷிர்கி லிப்சுல் ஹல்கதி வல் ஹைத்தி வ நஹ்விஹிமா லிரஃபஅ பலா அவு தஃபைஹி. அதாவது கட்டக்கூடிய கயிறுகள், அதான் ஹல்கா, கயிறுகளோ அல்லது அது சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள். உதாரணத்துக்கு எப்படி என்ன பர்பஸ் அது பண்ணுறதுக்கு? ரஃபால் பலா, ஒரு பலா வந்துட்டால் அதை போக்குவதற்கு. தஃபைஹி, தஃபானாக்க அந்த பலா, அந்த முசீபத் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு. ஏன்னா ரஃபால் பலா அப்படின்னா பலா வந்துருச்சு, ஒரு முசீபத் வந்துருச்சு அந்த மனுஷன் மேலே, அதை போக்க வேண்டும். இன்னொன்று அந்த முசீபத் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது, ப்ரிகாஷன். இப்போ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஷரியத்தில் இல்லாத அல்லது ஷரியத் அங்கீகாரம் கொடுக்காத சில வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பாங்க. உதாரணத்துக்கு தாயத்து கட்டுறது, கயிறு கட்டுறது, தகுடு, அல்லது என்னை பாதுகாக்கிறதுக்காக வீட்டில் ஏதாவது ஒரு பலகை மாதிரி மாட்டி அதில் குறிகள் இருக்கும். அல்லது குர்ஆன் வசனத்தை ஆப்போசிட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும் குர்ஆன் வசனம், அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அல்லது அந்த மாதிரி பேப்பரில் எழுதி சின்னதாக சுருட்டி கழுத்துலையோ கையிலையோ கட்டிக்குவாங்க. அல்லது கருப்பு கயிறு அதில் ஒரு மாதிரியான ஒரு ஓதி விட்டு பிள்ளைங்களோட கால்லையோ கையிலையோ கழுத்துலையோ இது மாதிரி கட்டுறதை நம்ம பரவலாக பார்த்துருப்போம். இதுதான் இதை பற்றி சம்பந்தமானது தான் இந்த பாடம். இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது ஷிர்க், எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது ஷிர்க். சரி, ஏன் இது ஷிர்க்? ஏன் இது ஷிர்க் அப்படின்னாக்க, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு விஷயத்தின் மீது தவக்குல் வைக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை உதாரணமாக காமிக்கிறாங்க. வகௌலிஹி தஆலா குல் அஃபரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹி இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி அவ் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு தீங்கு நடக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த தீங்கை தடுப்பவர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கருணையை காமிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த கருணையை தடுக்கிறவர் யாராக இருக்க முடியும்? குல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். குல் ஹஸ்பி அல்லாஹ் அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன். இதுதான் விஷயம். அவன் மீது தான் தவக்குல் கொண்டவர்கள், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது மட்டும்தான் தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ் மீது மட்டும்தான் தவக்குல் வைப்பார்கள். இப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீது எந்த விஷயத்துக்கு தவக்கல் வைக்கிறோமோ அது ஒரு வகையான தௌஹீதில் ஏற்படக்கூடிய குறைபாடு. அந்த தவக்கல் வைக்கிறவரதை பொறுத்து அது ஷிர்கில் போய் சேருமா இல்லை பெரும்பாவத்தில் போய் சேருமா அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன் பொறுத்து, நியத்தை பொறுத்து. உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், உதாரணத்துக்கு ஏங்க நீங்கள் கயிறு கட்டியிருக்கிறீங்க, அல்லது ஏன் நீங்கள் தாவீஸ் போட்டிருக்கீங்க, தாயத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால்,
இந்த கயிறு தான் என்னை நோயிலிருந்து குணப்படுத்துது அல்லது காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஷிர்க். கயிறுக்கு என்ன பவர் இருக்குது? அதான் அல்லாஹ் என்னங்க சொல்கிறான், அல்லாஹ் ஒருத்தர் மீது முசீபத்தை இறக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த கயிறை காப்பாற்ற முடியுமா? அல்ல வேறு ஏதாவது காப்பாற்ற முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த கயிறு என்னை பாதுகாக்கும், இந்த தகுடு என்னை பாதுகாக்கும். சிலர் இது போட்டு வச்சுருப்பாங்க வீடுங்கள்லாம் பார்த்தாக்க, ஒரு பெரிய பலகை மாதிரி இருக்கும் அல்லது தகரத்தில் இருக்கும். தகரத்தில் உதாரணத்துக்கு யா அலி மதத்னு போடுவாங்க. அலி ரலியல்லாஹு அலியே எனக்கு உதவி செய். யா கௌசுல் ஆலம். யார் கௌசுல் ஆலம்? கௌசுல் ஆலம் யாரை சொல்கிறாங்க? இல்லை, அவரோட ஒருத்தர் சீனியர் இருக்கிறாரு, அவரோட ஒரு சீனியர். அவர் தான் அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் அவர் ஒரு முவாஹித், இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா. ஸோ இமாம் அப்துல் காதர் ஜீலானியை கௌசுல் ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, யா கௌசுல் ஆலம் மதத் அப்படின்ட்டு போர்டு போடுறது வீட்டு வாசலில் அல்லது குறிப்பிட்ட ரூமில், அல்லது வெறும் யா கௌசுல் ஆலம் போடுறது, அல்லது இந்த நாகூர் தர்காவையோ அல்லது ஏதோ ஒரு தர்காவையோ ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை மாட்டி விட்டுக்கிறது. மாட்டி விட்டுக்கிட்டு இது கண் திருஷ்டியிலிருந்து என்னை பாதுகாக்கும், அல்லது கண்ணு மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக ஏதாவது ஒன்று வச்சு காரில் மாட்டிக்கிறது. கார்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. ஏன் மாட்டியிருக்கீங்கன்னு கேட்டால் கண் திருஷ்டியிலேருந்து பாதுகாக்குதும். அதே போல் எலுமிச்சைப்பழம் தொங்குறது. எலுமிச்சைப்பழம் ஏதோ நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி பேசுகிறோன்னு நினச்சிட வேண்டாம். நம்ம மக்களே இது எலுமிச்சை பழத்துக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறதாகவும் பவர் இருக்கிறதாகவும் நம்பிக்கொண்டு இன்னுமே இருக்கிறாங்க. ஸோ எலுமிச்சை பழத்தை தொங்க விடுறது, மிளகாவை தொங்க விடுறது, இந்த ஆரத்தி எடுக்கிறது, ஆரத்தி எடுக்கிற பழக்கம் இன்னுமே இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரியான முசீபத்தான ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டோம் இங்கே இருக்கக்கூடியவங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்க்குறப்ப இந்த பெருநாள் தொழுகையெல்லாம் போயிட்டு வருவாங்க. பெருநாள் தொழுகைக்கு வந்தோடனே ஆரத்தி எடுப்பாங்க. அந்த வீடுங்கள்லாம் பார்த்தாக்க கீழே கொட்டி கிடக்கும் மிளகா, இந்த மஞ்சள் அந்த சிவப்பு கலர் இதெல்லாம் கொட்டி கிடக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது கண் பட்டுருமோ. அவர் ரெகுலராக 5 வேளை தொழுவு போயிட்டு இருந்தாக்கா யார் கண் போட போகிறா? வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுவு போனால் கண் போட தான் செய்வாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி எல்லாம் ஷிர்க் சார்ந்த பழக்கங்கள். இதில் என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு பலகை அல்லது இந்த ஒரு 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 தகுடு அல்லது இந்த தாயத்து தான் என்னை காப்பாற்றுது, அலி தான் என்னோடய பாதுகாவலர், அல்லது அப்துல் காதர் ஜீலானி தான் என்னோடய பாதுகாவலர் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டா தௌஹீதே போச்சு, ஜீரோ. ஷிர்க், இதுக்கு பேர் தான் ஷிர்க். ஷிர்க்குனா என்ன? அல்லாவை தவிர வேற ஒருத்தர்கிட்ட அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பூர்த்தி பார்க்குறது. இப்போ அல்லாவோட தன்மை என்ன? அல்லாஹ் என்னை பாதுகாக்கக்கூடியவன். சரி, இந்த பாதுகாவலை கொண்டு போய் அலிதனுக்கோ அல்லது வேறு யாரோ அவுலியாங்களுக்கோ வச்சோம்னாக்கா என்ன வருது? இதுக்கு பேர் தான் ஷிர்க். என்னோட தேவைகள்லாம் அறியக்கூடியது, நான் சொல்லாமல் என் தேவைகள்லாம் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியது யார்? அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் இங்கே என்ன வச்சுருக்கிறாங்க, நிறையா அதாவது நாகூர் தர்காக்கெலாம் போனோம்னா யா காதிரி முராத் ஹாசில்னு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? முராத் ஹாசில். அவங்களுக்கே தெரியாது அது என்னன்ட்டு. ஃபோட்டோ வாங்கி வச்சுக்குவாங்க. நாகூர் தர்கா ஃபோட்டோ போட்டிருக்கோம், யா காதிர் முராத் ஹாசில். சரி, என்ன முராத் ஹாசில்னா? யா காதர்னா அவர் அங்கே இருக்கிறவர் அவுலியா. முராத் ஹாசில்னா என்னது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டால் விற்கிறவனுக்கும் தெரியாது, வாங்குறவனுக்கும் தெரியாது, அதை வீட்டில் கொண்டு போய் மாட்டி வைக்கிறவனுக்கும் தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. அறியாமையில் இன்னும் நம்ம மக்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அறியாமையிலிருந்து போக்கி உண்மையான இந்த தௌஹீத் பக்கம் நம்மளை வர வைக்கணும். முராத் அதாவது முராத் ஹாசில் அப்படின்னாக்க, நான் என்ன தேவைக்காக உன்னிடம் வந்தனோ, முராத் உரியது அதிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, எனக்கு அறாத எனக்கு தேவைகள் இருக்கும். முராத், என்னோடய முராத் என்ன? உதாரணத்துக்கு எனக்கு குழந்தை இல்லை, இது ஒரு முராத்.
எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணுங்கிறது ஒரு முராத். ஹாசில்னா என்ன? கடைச்சி விரிச்சு. ஸோ என்னோடய தேவை என்னவோ, உடம்பு பிரச்சனையாக இருக்கும், ஜின்னு பிடிச்சிருக்கும், சூனியம் வச்சு ஏதோ ஒன்று, என்ன நோக்கத்துக்காக நான் அங்கே போகிறனோ, எங்கே காபத்துல்லாக்கு இல்லை, எங்கேயாவது காபத்துல்லா ஃபோட்டோ போட்டு யா முராத் ஹாசில்னு போட்டிருக்காங்களா? இவங்க போடல. ஆனால் தர்கா பாடத்தை போட்டு யா முராத் ஹாசில்னு போடுறாங்களே. அப்படின்னா காபத்துல்லாவில் கிடைக்காத அந்த ஹாசில், அந்த என்ன சொல்கிறது, அந்த தேவை பூர்த்தியானது உங்களுக்கு தர்காவில் பூர்த்தி ஆகுதா? நஅூது பில்லாஹ். இப்படி போட்டோன்னே அப்புறம் என்ன அர்த்தம்? நான் என்ன தேவைக்காக அந்த ஷாவுல் ஹமீது ஆண்டவரோட தர்காவில் போய் நிற்கிறேனோ, தர்பாரில் போய் நிற்கிறேனோ, அல்லது வேறு அவுலியாங்களோட தர்காவில் போய் நிற்கிறேனோ, அந்த முராத் உள்ளே இருக்கு இல்லையா, நான் வெளியே கூட சொல்லலை, அது அவருக்கு தெரியும். தெரிஞ்சோன்னே அவர் அந்த முராத் ஹாசில் பண்ணிடுவார், பூர்த்தி தேவைகள் பூர்த்தியாகிவிடும். இது எவ்வளோ பெரிய ஷிர்க்! சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் முஸ்தான். இதை போய் அல்லாஹ்விடம் கேட்டிருந்தாக்க எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் தவக்கல் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் இன்றைக்கி தவக்கல் வைத்து கொண்டு இருக்கிறோம். ரிஸ்க் கொடுக்குறது அல்லாஹ். ஆனால் என்ன நினச்சிக்கிறோம், நிறையா பேர் என்னோடய பாஸ் கம்பெனி முதலாளி ரிஸ்க் கொடுக்குறாரு, முடிஞ்சு போச்சு. இதுவும் ஒரு வகையான தௌஹீதில் ஏற்படக்கூடிய குறைபாடு. எப்படி? எனக்கு வேலை போச்சுன்னா எனக்கு யார் மேல் சோறு போடுவா, என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? இது வரைக்கும் யார் உனக்கு சோறு போட்டானோ அவன் தான் இனிமேலும் சோறு போட போகிறான். உன்னோட அந்த அந்த முதலாளியாக ரிஸ்க் கொடுக்குற ஆள் இல்லை. முதலாளி அல்லது வேலை செய்கிறது ஒரு அஸ்பாப், ஒரு சபப், ஒரு காரணம். நான் வேலை செஞ்சேன், அதுக்கான கூலி கிடச்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி அந்த 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 ரிஸ்க்கு சொந்தக்காரன் அவன் கிடையாது. ஸோ யார் யார் மேலே எப்படிப்பட்ட ஒரு ஈமானை வைக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் அப்படிப்பட்ட ஒரு தவக்குலும் வைத்தால்தான் அந்த தௌஹீதில் உறுதியாக ஒரு மனிதன் இருக்க முடியும். இல்லைனாக்க அது சில நேரங்களில் ஷிர்க் ஹாரிஜு மினல் மில்ல, மார்க்கத்தை விட்டு, இஸ்லாத்தை விட்டு, தௌஹீதை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்க்கில் போய் விட்டுரும். உதாரணத்துக்கு என்னை காக்கக்கூடிய அவுலியா இவர் ஷாவுல் ஹமீது அப்படின்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு. பத்ர் சஹாபாக்கள் துணை, ஏற்கனவே பார்த்து பத்ர் சஹாபாக்களோட பேரை எழுதி வச்சா வீட்டுக்கு எந்த ஒரு பலா முசீபத்தும் வராது அப்படின்னு நம்பிக்கைட்டு இருக்கக்கூடியவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. எந்தளவுக்குனாக்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்துச்சான், கப்பல் முழுகிற போகிறப்ப பத்ர் சஹாபாக்களோட பெயரை எழுதி தொங்க விட்டாராம். முழுகிற கப்பல் நல்ல முறையில் கரைக்கு ஒதுங்கிடுச்சான். ஆனால் குஃபார்கள், முஷ்ரிக்கீன்களை பற்றி, அந்த குறைஷில் இருக்க முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறப்ப, கப்பல் முழுக போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு பிரார்த்தித்தார்கள். பின்பு அல்லாஹ் அவர்கள் துவாவை ஏற்று கரைக்கு ஒதுங்கினதுக்கு அப்புறமா அவர்கள் ஷிர்க் செய்தார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். ஆனால் இன்றைக்கி தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் 313 சஹாபாக்களோட பேரை தொங்க விட்டால் முழுகிற கப்பல் கூட கரைக்கு நல்லபடியாக வந்துடும் என்று சொல்கிறோம் என்றால், அவர்களுக்கு இருந்த தௌஹீது கூட இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லையே. அவர்கள் புரிஞ்சு வச்சுருந்த கூட அந்த சுத்தா கஷ்டமான துயரமான அந்த முழுகக்கூடிய அந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யாருன்னா அல்லாஹ்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி முழுகக்கூடிய நேரத்தில் காப்பாற்றுறது யாரா? வேறு யாரையும் நம்ம சொல்கிறோமே. அல்லாஹ் போதுமானவன். அதுக்காக தான் இந்த மாதிரி தௌஹீதை படிக்க வேண்டும். இன்றைக்கி தௌஹீதை படிங்கனாக்கா எல்லாத்துக்கும் அலர்ஜியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் தௌஹீதா, எப்போ பார்த்தாலும் தௌஹீதா, ஏன் எப்போ பார்த்தாலும் தௌஹீதா? இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? நம்ம உள்ளத்தில் தௌஹீது எப்படி இருக்குது? சும்மா நாவளவில் தௌஹீது இருக்கா, அல்லது செயலில் இருக்கா? செயலில் வரதான் உண்மையான தௌஹீது. நாவளவில் சொல்லிட்டு போயிடலாம், நான் அல்லாஹ் மட்டும் நம்புறேன். இன்றைக்கி இந்த யா காதரும் முராத் ஹாசில் போடுறதோ, இல்லை தாயத்து கட்டுறவனோ, தகுது பாடுறதோ, அல்லது வேறு ஏதாவது இந்த பால் கித்தாபின்னு இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் பண்ணக்கூடியவர்கள்ட்ட போய் யார் உங்கள் ரப்புன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஸோ போதுமானதாக ஆயிடுச்சா? போதுமானதா? உங்களை படைத்தவனா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. இதே தான் மக்கத்து குறைஷிகள் சொன்னார்கள், மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க. வானத்தை பூமியும் படைத்தது யார்? அல்லாஹ்னு சொன்னாங்க. உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழி வைக்கிறது அல்லான்னு சொன்னாங்க. அப்புறம் அல்லாஹ் அவங்களை காஃபிர் குலியாயு அல் காஃபிரூன்ட்டு அல்லாஹ் அவங்கள பற்றி சொன்னான். காரணம், உலூஹியத்தில் செயல்பாடுகளில் ஏற்பட்டக்கூடிய ஷிர்க்.
ஸோ இன்றைக்கும் என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு தர்கா வாசலில் போயிட்டு மொட்டை போடுறோமே, இன்றைக்கும் அல்லாஹ் என்னோட ரப் அல்லான்னு சொல்லிட்டு தர்காவில் போயிட்டு அறுத்து பலியிடுறோமே, இன்றைக்கும் அல்லாஹ் என்று சொல்லிட்டு தர்காவுக்காக நேர்ச்சி செய்கிறது, அவங்களுக்காக நோன்பு வச்சுட்டு இருக்கிறோமே, இன்றைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு அவர்கள் தான் என்னை குணப்படுத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்களாக எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோமே. தௌஹீத் படிக்க சொன்னால் போச்சு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, தௌஹீத் படிக்கிறது அல்லாஹ் முஸ்தான். இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் காரணங்கள்ன்ட்டு ஒன்று இருக்குது. காரணங்கள், இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, பலா முசீபத்னா எல்லா முசீபத்தும் அதில் அடங்கிடும். அது உடம்பு சாராத பிரச்சனையாக இருக்கட்டும், மனசாராத பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வேறு பொருளாதாரம் சாரா பிரச்சனையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு பலா, ஒரு முசீபத் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அதுக்கான காரணங்களை மார்க்கத்தில் குறிப்பாக ஷரியத்தில் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய காரணத்தை நாம் கையாளுறது ஷிர்க்கு கிடையாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் குரானில் சொல்கிறான், தேனை பற்றி சொல்கிறப்ப ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், தேனில் மனிதர்களுக்கான குணம், அந்த நோய் நிவாரணை சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹப்ப சௌதா, கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் குணம் இருக்குன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் அஜ்வா பேரிச்சை பழம், விஷமும் மரணமும் தவிர எல்லாத்துக்கும் குணம் இருக்குன்ட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் குர்ஆன் முழுக்குமே, குர்ஆனில் இருக்க எல்லா ஆயத்துமே எல்லா சூறாவுமே ஷிஃபாஉன் லின்னாஸ், மனுஷனுக்கு அது ஒரு நோய் நிவாரணத்தை தரக்கூடியது. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் ஆலமீன் லில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக ஷிஃபாத்தை நான் இறக்கியுள்ளேன். அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை உதாரணத்துக்கு ஜம்சம் தண்ணி ஒரு ஷிஃபா. ஜம்சம் தண்ணியில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி 7 முறை குடித்தோம்னாக்கா அதில் ஒரு நோய் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எந்த தண்ணியில் வேணாலும், எந்த குர்ஆனை ஓதி குடிக்கிறோம்னாக்க அதில் ஒரு ஷிஃபாத் இருக்குது. மற்ற ஆயத்தல் குர்சியில் ஒரு ஷிஃபா இருக்குது, ஆமன ரசூலில் ஷிஃபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்த ஷிஃபாத்துகளை ஒரு மனுஷனோட பலா முசீபத் வரப்போ கையாளுறது, இது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. நல்ல விஷயம். இதுதான் வேணுங்கிறது, இதுதான் தேவை. இந்த மாதிரியான ஈமான் தான் தேவை. இவர் தான் உண்மையான ஹக்கான மூமின். என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, பலா முசீபத் எது வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார், அல்லாஹ்வோட வேதத்தின் பக்கம் திரும்புவார், திக்ர்களின் பக்கம் திரும்புவார். பலா முசீபத் வரக்கூடாது எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவரும் இதே தான் கையாள்வார். எதுக்காக காலை மாலை திக்ர்களை நம்ம ஓதுறோம்? ஏன் ஓதுறோம்? காலை மாலை திக்ர்களை ஓதக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பலா முசீபத்தும் வராது. அதை மீறி வந்தால் அது அல்லாஹ்வோட சோதனை. அல்லாஹ் சோதிச்சு பார்க்குறான். அதே போல் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் ஆயத்துல் குர்சி ஓதுறது, இந்த மாதிரி எவ்வளவோ மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. இதை பின்பற்றத்துக்கே நம்மளால் முடியல. மனுஷனுக்கு என்ன பண்ணுறான்னா ஈஸியாக வேணும், ஷார்ட்கட். எல்லாத்துலேயும் ஷார்ட்கட்டு. ஒரு ஊருக்கு போகிறதுனா ஷார்ட்கட் தேடுறோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் வேணும். சரி, அந்த ஷார்ட்கட் அல்லாஹ் ரசூல் சொல்கிற வழியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறான், இது மாதிரி ஒரு கயிறு, ஏன்னா 100 முடிச்சு போட்டிருக்கோம். ஒவ்வொரு முடிச்சியில் ஒவ்வொரு குர்ஆன் ஓதி முடிச்சு போட்டிருக்காங்களாம். ஒவ்வொரு முடிச்சியில் குர்ஆனை ஓதி அவர் முடிச்சு போட்டு வச்சுருக்காராம். அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்தோன்னே ஒரு முடிச்சு அவுத்து விட்டுறது. என்னையா அவுத்து விட்டோம்னா அவருக்கு குர்ஆன் அவருக்கு போயிடும். இது மாதிரி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் வலா முசீபத்துலேருந்து நீங்கிறதுக்கு. ரெண்டாவது, மருத்துவம் சார்ந்த
மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கையாளுறது. உதாரணத்துக்கு இந்த மாத்திரையை போட்டால் இந்த நோய்க்கோ அல்லது இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது என்னது, சில பேர் கேட்பாங்க ரொம்ப புத்திசாலி மாதிரி, தாயத்தை ஷிர்க்குங்கிறீங்க, அதெல்லாம் ஷிர்க்குங்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க? அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம்? டாக்டர்கிட்ட ஏன் போகிறோம் அப்படின்னாக்க, அவர் நமக்கு தெரியும் அவர் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பல எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமாக இந்த டேப்லெட்டை போட்டால் இந்த நோய் குணமாகும் என்று தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த தலைவலியோ காய்ச்சலோ இல்லை வேறு இந்த வலிக்கு டேப்லெட் வாங்குகிறோம். இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. சரி, எது தடை செய்யப்பட்டது அல்லது எது ஷிர்க் அப்படின்னாக்க, ஷரியத்திலையும் இல்லை, அதே நேரத்தில் இந்த மாதிரி மெடிக்கல் அந்த ஒரு சயின்டிஃபிக்லையும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் சும்மா இவர் உங்களை பார்த்துட்டாவே போச்சு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சைத்தானும் ஓடி போயிடுவான். இது யார் சொன்னா? எங்கேருந்து இவருக்கு இந்த பவர் கிடச்சிச்சு? அல்லது இவர் துப்புனா அதை வாங்கி தடவிக்கிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயெல்லாம் குணமாயிரும். யார் சொன்னா? எங்கே இருக்குது? அல்லது இவர் கைப்பட எழுதி சுருட்டி தாயத்தாக கொடுத்தாக்க அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாக்க எந்த ஒரு சைத்தானும் வரமாட்டான், ஜின்னு வரமாட்டான். சைத்தான் ஜின்னு வராது, குழுவலவாது ஓதுவோம். குழுவலவாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறா. குலபுல் ஃபலக், குலபுல் நாஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறா. காலை மாலை திக்கரில் இதெல்லாம் இருக்குது. காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை இந்த குல் சூறாவை அது ஓதுறதுக்கு முடியாமல் முழு குரான் ஓதணும்ன்ட்டு நான் சுருட்டி வச்சுருப்பாங்க. சொன்ன மாதிரி கட்டி முடிச்சு போட்டு, குரானா வாங்க 1000 ரூபா கொடுங்க, இந்தாங்க அவுத்துட்டேன், உங்களுக்கு குரான் வந்துருச்சு இன்றைக்கி. இது யாரை ஏமாத்துறது? இதுக்கு பேர் தானே ஷிர்க்கு. அல்லாஹ் முஸ்தான். இப்போ இந்த மூணாவது வகை நம்ம சொன்னோம் இல்லையா, இதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் பேசுது, இந்த பாடத்தில் இதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அல்லாஹ் ஒரு தீங்கு உங்களுக்கு வர வேண்டும் என்று நாடிவிட்டால் அது எந்த ஒரு யாராலையும் தவிர்க்க முடியாது. நிறைய பேர் முஸ்லீம்களே கடையில் பிஸ்னஸ் பெருகணும், எப்படி கடையில் பிஸ்னஸ் பெருகணுன்ட்டு காஃபிர்கள் என்னத்தை கையாளுறாங்களோ இங்கே கையாளுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏதோ எலுமிச்சை பழத்தை தண்ணியில் போட்டு வைக்கிறான், இவனும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு பொம்மையான், அந்த பொம்மையை கல்லாப்பட்டிக்கிட்ட வச்சா பிஸ்னஸ் பெருகுமா. இவர் பொம்மை வைக்க முடியாது, ஏன்னா இவர் சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர் அல்ல. இல்லை, அதனால் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு தர்கா ஃபோட்டோவையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம பேசணுமே, யா காதிர் முராத் ஹாசில் அப்படின்னு போட்ட ஒரு படத்தை மாட்டிச்சுக்குவார். கடையில் பிஸ்னஸ் பெருகணுமா, அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்க்கு பிடிச்ச அந்த ஹராம் ஹலாலை பேணி அந்த கடையை நடத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் கொடுக்கறது இந்த பொம்மையோ இந்த ஃபோட்டோவோ கட்டின கயிறோ இவன் போட்ட தகுடோ கிடையாது. புரியாத மொழியில் குறிகள் போட்டு எழுதி தொங்க விடுவாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? இதுக்கு பேர் தான் ஷிர்க். இப்போ புரியாத ஒரு விஷயத்தை, அதை காரணமே இல்லாத ஒரு விஷயத்தை காரணம் என்று உருவாக்கி கொண்டு அதன்படி அமல் செய்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் பெரிய மோசமான ஒரு விஷயம். இது சில நேரத்தில் மார்க்கத்தை விட்டு, தௌஹீதை விட்டு ஒருத்தரை ஷிர்கின் பக்கம் முற்றிலும் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அந்த கதவை அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு பெரும் பாவங்கள். அந்த இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ஹதீஸு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரஜுலன் ஃபி யதிஹி ஹல்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்தாங்க, அவர் கையில் ஒரு கயிறு கட்டியிருந்தது. ஃபகால மா ஹாதிஹி. ரசூல் அந்த மனுஷனை பார்த்து கேட்டார், மா ஹாதிஹி, இது என்னதுன்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாவமான காரியம் அல்லது ஒரு அனாச்சாரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் என்றால் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட முதல்ல தீர விசாரிக்கணும். இதுதான் தீர விசாரிக்கணும் என்று சொல்கிறாங்க.
தீர விசாரிக்காமல் போய் நீ முஷ்ரிக் ஆகிட்ட, நீ ஷிர்க் பண்ணிட்ட அப்படின்ட்டு சண்டை போடுறது அல்ல. இஸ்லாம் இப்படி சொல்லலை. ரசூல்லா மிகப்பெரிய அழகிய ஒரு முன்னுதாரணம். உஸ்வத்துன் ஹசன. கயிறு கட்டியிருக்கு, ரசூல்லாவுக்கு தெரியும் அது ஷிர்க்குன்ட்டு. கயிறு கட்டுறது ஷிர்க்குன்ட்டு ரசூல்லாவுக்கு தெரியும். ஆனால் எடுத்தோடனே நீ ஷிர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லலை. கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவர்கிட்ட, இது என்ன கயிறு கட்டியிருக்கு, இது என்ன அப்படின்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மில் பல பேர் ஸ்டைலுக்குன்னு கயிறு கட்டியிருப்பான், கருப்பு கயிறு. இங்கே கிடையாது. நம்ம ஊருங்கள்லாம் பசங்க பார்த்தா ஸ்டைலுக்குன்னு கயிறு கட்டிக்கிறது, ஸ்டைலுக்குன்ட்டு ஒரு ஒரு கயிறு மாதிரி இப்படி போட்டு தொங்க விட்டுக்கிட்டு அதில் எதையாவது ஒன்று தொங்க விடுறது. இது சும்மா உண்மையாலுமே அவனுக்கு அதில் நம்பிக்கை இருக்காது. அல்லது இதுதான் என்ன காப்பாதுலாம் சொல்ல மாட்டான். அதனால் என்ன பண்ணணும்னாக்கா அவனை கூப்பிட்டு கேட்கணும், தம்பி இங்கே வாப்பா, இப்படி கட்டியிருக்கே இது என்ன? அவன் ஒரு வேலை இல்லை, நான் இந்த இந்த ஹஜரத்திட்ட போனேன், அவர் எனக்கு ஓதி கட்டி விட்டார், இது என் கையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு, இதை நான் அவுத்துட்டேனாக்கா ஜின்னு என்னை பிடிச்சிக்கும், ஷைத்தான் என்னை பிடிச்சிக்கும் அப்படின்னு பேசினா இங்கே பிரச்சனை. அவனை கூப்பிட்டு இது ஷிர்க்குப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லை சும்மா நான் கடையில் வாங்கினேன், எல்லாம் கட்டியிருக்காங்க, இல்லை அந்த நடிகன் கட்டுனா இந்த நடிகன் கட்டுனா நானும் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஹராம். அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன்ப்பா, இதில் தப்பு, இதை விட்டுறணும் அப்படின்ட்டு அவனை அட்வைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் முஷ்ரிக்குன்னு பட்டம் கொடுத்து தள்ளி விட்டுறக்கூடாது. ஒரே பெயிண்டில் ப்ரஷ் அடிக்கிற மாதிரி கிடையாது இங்கே விஷயம். அதனால தான் தீர விசாரிக்க வேண்டும். எதாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் தர்காவில் போய் சஜிதா பண்ணட்டும், அவனை கூப்பிட்டு தீர விசாரிக்கணும், என்ன பண்ணுன நீனு, அப்புறமேல தான் அவனுக்கு தாவத்து. முதல்ல தீர விசாரிச்சுக்கணும். இப்போ ரசூல்லா இங்கே மஹாதிஹின்னு கேட்குறாங்க, இது என்ன பாவம் அவனோட கையில் ஏதோ கட்டியிருக்கியே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கால மினல் வாஹினா, மினல் வாஹினா. என்ன, எனக்கு உடம்புலையோ இதுலையோ வலி இருக்குது, அந்த வலியை போக்குறதுக்காக நான் இதை கட்டியிருக்கேன். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபகால அன்ஸா, அதை கழுத்துட்டுங்கள். ஃபஇன்னஹா லா தஸீதுக இல்லா வஹ்னன். இது கட்டுறதுனால இன்னும் கொஞ்சம்தான் உங்களோட பிரச்சனை கூடும், இன்னும் கொஞ்சம்தான் உங்கள் பிரச்சனை கூடும். எனவே இதை கழட்டுங்க. இது அட்வைஸ், ரசூலுல்லாஹ்ட்ட அட்வைஸ், பொன்னான அட்வைஸ். இதை கழட்டிருங்க. ஏன்னா இது போடுறதுனால உங்கள் பிரச்சனை குறைய போகிறது கிடையாது, உங்கள் பிரச்சனை கூடும். அடுத்து தான் ரசூலுல்லாஹ்வோட வார்னிங் வருது, எச்சரிக்கை வருது. ஃபஇன்னக லவ் மித்த, ஒருவேளை நீ மித்த வஹிய அலைக், அந்த கயிர் உன் மீது இருக்கிறப்ப நீ மறைத்து விட்டால், ம அஃப்லஹ்த அபதன், உனக்கு வெற்றிங்கிறதே கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வோட எச்சரிக்கை. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஸ்வீட் அட்வைஸ், கழட்டிருங்கப்பா. இது பிரச்சனையை அதிகப்படுத்த தான் செய்யும். ரெண்டாவதாக சொன்னது ரசூலுல்லாஹ்வோட எச்சரிக்கை. இது உன் மீது கட்டப்பட்ட நிலைமையில் நீ மரணித்து விட்டால் உனக்கு வெற்றி என்பதே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஏன் வெற்றி என்பதே கிடையாது? காரணம், அவன் அந்த உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர, பொதுவாக அந்த கயிறு கட்டினவங்க, தகுடு தொங்க விட்டவங்க, பால் கிதாபை பார்த்தவங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு தர்காவில் போய் நிற்கிறவங்க, இந்த மாதிரி அனாச்சாரங்களிலும் ஷிர்கிலையும் ஈடுபடக்கூடிய எல்லாருமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்க உள்ளத்தில் தஅல்லுக், அல்லாஹ் மீது தவக்குல் இருக்கா, இல்லை இந்த மாதிரி அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மீது தவக்குல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னாக்க அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தவக்குல் கம்மி. அதனால தான் தர்கா வாசலில் நின்றுக்கிட்டு இறை அச்சத்தோட, எந்த இறை அச்சத்தை பள்ளிவாசலில் நின்று கண்ணில் தண்ணி வர வேண்டுமோ அந்த இறையச்சத்தை, அந்த ஹுஷு, அந்த ஒரு ஒரு உச்சக்கட்ட ஒரு பவ்யம் என்று சொல்லுவோம் இல்லையா, பவ்யம். தர்கா வாசலில் நின்றுக்கிட்டு அப்படியே கூனி குறுகி கண்ணை அந்த கபருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த அழுவையை, அந்த கண்ணீரை கொண்டு போய் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வைத்திருந்தால் அவங்க தேவைகள் நிறைவேறி இருக்குமே என்னைக்கோ. தௌஹீதும் ஷிர்க்கும் ஒரே உள்ளத்தில் இப்படி தான் இருக்கும்.
அந்த கயிறை கட்டிட்டா போச்சு, என்னமோ நடந்து போச்சு, என்னமோ நடந்து போச்சு போச்சு, கயிறை கட்டிட்டா போச்சு. எத்தனையோ அந்த தாயத்துகளில் தாவீஸில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னாக்க இந்த பீடி குடித்த பேப்பரும் நியூஸ் பேப்பரும் கண்ட கருமத்தை வச்சு சுற்றி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, குரான் இருக்குது, உள்ள குரான் இருக்குது. ஒருத்தர் இங்கே ஹரம் ஷரீஃபில் அப்படி தான், ஆனால் இவ்வளோ பெருசுக்கு போட்டு வந்துட்டார் இங்கே க்ரீன் கலரில் ஃபுல்லாக. நான் விடல, கிழிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. குப்பையில் போடுங்கன்னு சொன்னோன்னே, இது குப்பையில் போடக்கூடாது, இதில் உள்ள குரான் இருக்குது அப்படின்னாரு. உள்ள குரான்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னேன். இல்லை குரான் இருக்குது, குப்பையில் போடுங்க, குரான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? தான் தச்சு அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான் பாகிஸ்தான்லேருந்து. இது பாகிஸ்தான் ப்ராடக்ட். ஏன்னா கட் பண்ணி பிரித்து 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 கடைசியில் ஒரு சின்ன பேப்பர், சின்ன துளோன்னு பேப்பர் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா குறியீடுகள். ஸோ இந்த குறியீடுகள் வந்து சூனியக்காரன் வந்து ஜின்னுக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவானுங்க. சூனியக்காரர்கள் அல்லது இந்த 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 மாதிரியான அனாச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் குறியீடுகளை வைத்து கொண்டு மக்களை குழப்பக்கூடிய வேலைகள் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் காசு போட்டு வாங்கி கஷ்டப்பட்டு அது பெரிய நம்ம வேத வாக்கு மாதிரி கையில் கட்டிக்கிட்டு காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சிட்ருக்கிறார். அல்லாஹ் முஸ்தான். ஸோ இவரோட தால்லுக் எங்கே இருக்குது? அல்லாட்ட இருக்கக்கூடிய அந்த தால்லுக் இந்த கைத்தில் இங்கே இந்த இடத்துல இருக்குது, இந்த இதில் இருக்குது. இதை கழட்டுனா அழுகுறாங்க. பட் நீங்கள் போட்டால் அல்லாவுக்கு எதிராக செயல்படுறீங்கனாக்கா அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து உள்ளம் நடுங்கவில்லை. ஆனால் இதை கழட்டுங்கன்னு சொல்கிறப்ப உள்ளம் நடுங்குதுன்னா எந்த அளவுக்கு தௌஹீதை விளங்கி வைத்திருக்கிறோம். அதனால்தான் இந்த உள்ளம், இந்த கல்ப், இந்த உள்ளம் எப்போ அமைதி பெறும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, வெற்றியே கிடையாதுன்ட்டு. அப்படி மௌத்தா போனால் நாம் என்ன வெற்றி கிடையாது? உள்ளம் அமைதி பெறாது. இப்படிப்பட்டவர்களோட உள்ளம் அமைதி ஒருபோதும் பெறாது. ஏன்னா உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் 3 விஷயங்கள்லேருந்து அந்த உள்ளம் பாதுகாப்பு பெற வேண்டும். ஒன்று, ஷிர்க்கிலிருந்து அந்த உள்ளம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஷிர்க்கு, குஃப்ர் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அந்த உள்ளம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் எவ்வளோ பெரிய முசீபத் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய முசீபத் நடந்தாலும் நான் அல்லாஹ்வோட தீர்ப்பின் மீது திருப்தி கொள்கிறேன், ரதீது பில்லாஹி ரப்பன் என்று சொல்வார்கள். காலை மாலை திக்ரில் என்ன நம்ம சொல்கிறோம்? 3 முறை ரதீது பில்லாஹி ரப்பன் வ இஸ்லாமி தீனன் சொல்லணும். எதுக்காக சொல்கிறோம்? இதுதான் காலை மாலை திக்ருங்கள் நம் வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம் என்றால் இதெல்லாம் ஒரு ஃபாயிதா. நம் உள்ளம் அமைதி பெறும். எவ்வளோ பெரிய முசீபத் வரட்டும், புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கலாம், பல ஆயிரம் கொடுத்து, கீழே விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சு. அந்த அமைதி பெறாத உள்ளமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கத்தும் புலம்பும், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இதே அந்த உள்ளத்தில் அமைதி இருந்தால் அல்லாஹ்வோட தீர்ப்பின் மீது திருப்தி கொள்கிறேன். பிடித்த ஒருத்தர் மரணித்துட்டார், பெற்ற பிள்ளை மறந்துட்டாங்க. நாம் முதல்ல மரணிப்போமா, நம் பிள்ளைகள் மரணிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி மரணித்துட்டாங்க, அந்த உள்ளம் எப்படி அமைதி கொள்ளும்? நம்ம எல்லாம் பார்த்தது தான். பாலஸ்தீனில் குடும்பம் கொத்தாக கொல்லப்பட்டும் ஈமான் உறுதியில் அவர்கள் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தில் அல்லாவை தவிர வேறு யாரையும் அங்கே வைக்கல. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க, ரதீது பில்லாஹி ரப்பன், ரதீனா பில்லாஹி ரப்பன் என்று சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், அந்த உள்ளம் ஷிர்க்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சலாமத்து மின ஷிர்க். இரண்டாவது, பித்அத்தான காரியங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பிதத்தான காரியம்னா என்ன? இப்போ தர்காவுக்கு போகிறதே பிதத்து. அங்கே போய் அந்த 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 தர்காவில் இருக்கக்கூடிய அந்த அவுலியாவை வணங்கினா ஷிர்க்கு. அதுவும் அவுலியாவை டைரெக்டாக வணங்கினா ஷிர்க்கு. அவுலியாவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு,
அப்படின்னு சொன்னால் ஷிர்க் அக்பர், முடிஞ்சு போச்சு. சரி, அங்கே போய் நின்றுக்கிட்டு அவுலியாவே நீ அல்லாட்ட எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு வகையான ஷிர்க்கு. ஆனால் முதல் பார்த்த மாதிரி கிடையாது. இதுவும் ஷிர்க்கு தான், ஆனால் முதல் பார்த்த அளவுக்கு கிடையாது. சரி, மூன்றாவது வகை, நான் அந்த தர்கால போய் அல்லாட்ட துவா செய்கிறேன். இது பிதத். இது பிதத். அவர் அவுலியாட்டையும் டேரெக்டாக கேட்கல, அல்லது அவுலியாவை வசீலாவாக வச்சும் கேட்கல. வசீலானா என்ன, ஒரு மீடியமாக வச்சு கேட்கல. ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த இடத்துல போய் துவா செஞ்சால் அந்த துவா கபூல் ஆகும் என்று நினச்சி போகிறார். ஸோ அப்படி போகணும்னா 3 இடத்துக்கு தான். ஒன்று மஸ்ஜித் அல் ஹரம், இன்னொன்று மஸ்ஜித் அல் நபவி, இன்னொன்று மஸ்ஜித் அல் அக்ஸா. அதை தவிர்த்து வேறு எந்த இடமும் சொல்லலை. அதே நேரத்தில் சில சிறப்பான நேரங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜும்மாவோட கடைசி நேரம், அந்த மாதிரி சிறப்பான நேரங்கள். சில சிறப்பான நாட்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அரஃபாத்தோட நாட்கள், நோன்பாளி நோன்பு வைக்கக்கூடிய நேரம். அதே போல் சிறப்பான இடத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அஷ்ருல், அந்த ஹஜ்ஜோட மைதானங்கள், பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல்கள் சிறப்பாக அல்லாவோட வீடுகள், இதெல்லாம் இப்படி. ஆனால் தர்காவை எங்கேயுமே சொல்லலை. தர்காவை எங்கேயுமே இது போல் தர்காவுக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. கபிரிஸ்தான் தான். கபிரிஸ்தானை ஜியாரத் பண்ண சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். தர்காவை ஜியாரத் பண்ண சொல்லலை. ஏன் அதுவும் ஏன் கபிரிஸ்தானை ஜியாரத் பண்ணணும்? நானும் அந்த இடத்துக்கு போவேங்கிற அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வரும், அதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இந்த ஹதீஸ் கபரை ஜியாரத் பண்ணுங்கள் என்ற ஹதீஸை தர்கா போகிறதுக்கு ஆதாரமாக வைக்கிறாங்க. சரி சரி, நபி ஏன் கபரை ஜியாரத் பண்ண சொன்னாங்க? மறுமையோட சிந்தனை வரும். எந்த தர்காவதுக்கு போனால் மறுமையோட சிந்தனை வருதா? அனாச்சாரங்களும் பாட்டும் கூத்தும், இஸ்லாத்தின் பெயரில் அனாச்சாரங்கள், கச்சேரிகள், ஆண் பெண் கலப்பிடம், எத்தனை இடத்துல ஜினாவுக்காக போகிறாங்க, விபச்சாரத்துக்காக போகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அங்கெங்கே மறுமையோட சிந்தனை வரும்? எங்கே மறுமையோட சிந்தனை வரும்? காசு, பணம். குரானை முடிச்சு போட்டு அவுத்து விட்றாங்களாம் 1000 ரூபாய்க்கு. யார் கேட்டால் எங்கேருந்து கொடுத்தாங்க? இந்த அல்லாஹ் முஸ்தஆன். அடுத்த ஒரு ஹதீஸ் இதே பாடத்தில், வல்ஹுவன் உக்பத் பின் ஆமிர் மர்ஃபூஅன் மன் தஅல்லக தமீமத்தன் ஃபலா அதம்மல்லாஹு லஹு. யார் ஒருவர் தமீமத்துன், அந்த தாயத்தோ தகுடோ அது மேலே யார் ஈமான் கொள்கிறாரோ, அதை தொங்க விடுறாரோ, ஃபலா அதம்மல்லாஹு லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோட தேவைகளை நிறைவேற்ற மாட்டான். இவங்க போடுறது தேவையை நிறைவேற்றுறதுக்கு. ஆனால் இங்கே ஹதீஸ் என்ன இருக்குது? அல்லாஹ் தேவை நிறைவேற்ற மாட்டான்னு சொல்கிறாங்க. அதே போல் மன் தஅல்லக வதாஅத்தன், வதாஅத்தன் அப்படின்னாக்கா ஒரு வகையான கல், கண் திருஷ்டியிலேருந்து இது கல் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு விற்பானுங்க. அது வந்து கடல்லிருந்து, சிப்பியிலேருந்து, முத்துகள்லேருந்து என்னென்னமோ எடுத்தாங்களாம். லுலு, பேர்ல்ஸ். இந்த கல்லை வீட்டில் வச்சிட்டோம்னா வீட்டில் யாரும் கண்ணு போட மாட்டாங்க, எவனும் சூனியம் வைக்க மாட்டான், எதுவும் நடக்காது. கல் நிறைய பேர் அந்த கல்லை ஒரு கிளாஸ் பாட்டில், கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, கண்ணாடி கிளாஸில் ஒரு தண்ணியை கொடுப்பானுங்க. அந்த தண்ணியில் அந்த கல்லை போட்டு வீட்டில் உதாரணத்துக்கு ஹால் இருக்கா, இந்த ஹாலில் மேலே எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க தான் தெரிகிற மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, புதுசு புதுசாக இருக்குது, நம்மளுக்கு தெரியல. எதுக்கு வைக்கிறாங்கன்னா இதுதான், கண் திருஷ்டியிலேருந்து நீ பாதுகாக்கும். அப்படியே ஷைத்தான் உள்ளே வரணும்னு நினச்சா அதை பார்த்தோன்னா ஓடிடுமா. ஷைத்தானை கொண்டு வந்து நடு வீட்டிலே உட்கார வச்சாச்சு, அப்புறம் எந்த ஷைத்தான் உள்ளே வருவான்? அது நடு வீட்டில் சைத்தான் உட்காந்தாச்சு. சரி, அப்படி பண்ணுறவங்களுக்கு ஃபலாவத அல்லாஹு லஹு, அவங்களுக்கு மன அமைதி கிடையாது, மன அமைதி கிடையாது. வல் இப்னு அபி ஹாத்திம் அன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ரஆ ரஜுலன் ஃபி யதிஹி ஹைத்துன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனுஷனை பார்த்துருக்காங்க, அந்த மனுஷன்கிட்ட கையில் கயிறு கட்டியிருக்காரு. மினல் ஹும, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு கயிறு கட்டியிருக்கிறார் அந்த மனுஷன். ஃபகதஅஹு, ஹுதைஃபா என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி எடுத்துட்டாங்க, அந்த கயிறை வெட்டிட்டாங்க. வதலா கவுலுஹு, வெட்டி எடுத்துட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதுறாங்க. வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். மனிதர்களில் பலர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள்,
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வஹும் முஷ்ரிக்கூன், அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகள், அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கி கோபம் வருது, தாயத்து கட்டினா ஷிர்க்குன்னு சொன்னால் கோபம் வருது. ஆனால் இங்கே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்க, கைத்தை வெட்டி எடுத்துகிட்டு இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், மா யுமின், இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களோட ஹாலத், இதுதான் நல்லா பாதுகாக்க வேண்டும். ஒமா யுமினு அக்தருஹும், அல்லாஹ்வை அதிகமான பெயர் நம்பிக்கை கொள்கிறாங்க. அது எந்த வகையான நம்பிக்கை, தௌஹீத் ருபூபியா. கயிறு கட்டினவன்கிட்ட போயோ தகுடு தொங்குறவன் வீட்டில் போயோ கேட்டு பார்ப்போமே, யாருங்க உங்களோட கடவுள், அல்லாம்பாங்க. தௌஹீத் ருபூபியா, உங்களை படைத்தது யார், அல்லாம்பாங்க. சரி ஓகே, அல்லா எல்லாம் படித்தா எல்லாம் பண்ணான், இது ஏங்க இங்கே இருக்குது, ஆனால் இது ஏன் நீங்கள் போட்டிருக்கீங்க, இல்லைங்க இந்த கயிறு கட்டுனா வந்து என்னை பாதுகாக்கும், எனக்கு நைட்டில் தூக்க பிரச்சனை, ஜின்னு பிரச்சனைலாம் இருக்குது, இது கட்டினதுலேருந்து ஜின்னே வரலையா பக்கத்தில். இப்போ என்ன போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு உங்களோட தௌஹீத்? இதுக்கு முன்னாடி அல்லாஹ் தான் எல்லான்னு சொன்னீங்க, இப்போ ஏன் கயிறையும் தகுடையும் அவுலியாவையும் கை காமிக்கிறீங்க? இதான் பிரச்சனை. வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிக்குன். வஹும் முஷ்ரிக்குன் எந்த வகைகளில் ஷிர்க்கு, தௌஹீதுல் உலூஹியாவில் ஷிர்க் செய்கிறார்கள், தௌஹீத் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதே தான் மக்கத்து குறைஷிகள் பண்ணாங்க. மக்கத்து குறைஷிகளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, அல்லாஹ் தான் என்னை படைத்தான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லையே. பிரச்சனை எங்கே, அந்த படைத்தவனுக்கு செய்யக்கூடிய செயலில் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் அல்லாஹ் அவங்க முஷ்ரிக்குன்ட்டான். அதே தான் இங்கேயும், அல்லாஹ் என்னை படைத்தவன் சொல்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் தகுது போடக்கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணாது கூடாது என்று சொல்கிறப்ப எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. தான் இல்லவஹும் முஷ்ரிக்கூன், அது உலூஹியாவில் அவங்க ஷிர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாடமும் இதே சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் தான், மாஜா ஃபி ருக்கா வத் தமாயிம். மாஜா ஃபி ருக்கா வத் தமாயிம். ருக்கா அப்படின்னாக்கா ஓதி பார்க்குறது, ருக்கா என்றால் ஓதி பார்க்குறது. தமாயிம் அப்படின்னாக்கா தாயத்தோட ப்ளூரல் தமீமா. வஃபி ஸஹீஹ் இப்னு பஷீர் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு كان مع رسول الله صلى الله عليه وسلم في بعض الأسفاره فأرسل رسولا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சில பிரயாணங்களில் இவர் இருந்தார். அப்போ ரசூல் என்ன பண்ணாங்கனாக்க ஒரு தூதரை அனுப்புகிறாங்க, ஒரு மெசஞ்சரை அனுப்புகிறாங்க. அனுப்பி என்ன சொல்கிறாங்க, அல்லா யுப்கயன்ன ஃபி ரக்பதி பஈரின் கலாதத்துன் மின் வத்ரின் அவ் கிலாதத்துன் இல்லா குதிஅத். அந்த கண்திருஷ்டிக்காக பிராணிகளோட கழுத்தில் வந்து ஒரு மாதிரி கட்டுவாங்க. அந்த காலத்தில் பழக்கம் இருந்துச்சு. ஒட்டகத்துக்கு கழுத்தில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க. பிராணிகளோட கழுத்துலையும் இருக்குது, வாகனத்துலேயும் இருக்குது. வாகனங்கள் டூ வீலராக இருக்கட்டும், பஸ்ஸுங்களாக இருக்கட்டும், லாரிங்களாக இருக்கட்டும். லாரியில் பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பான், ஷைத்தா மாதிரி 2 கொம்பு வச்சுக்கிட்டு. வீடு கட்டுற வீட்டில் பூசணிக்காவை தொங்க விட்டு அதில் எது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. யார், நம்ம மக்கள். அவங்க மற்றவங்க பற்றி நான் பேசவே இல்லை, நம்ம மக்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண் திருஷ்டிலேருந்து பாதுகாப்புமா. வீடு சூப்பராக கட்டுறாருன்ட்டு கண்ணு போட்டுருவாங்களாம், வீடு கட்ட முடியாதான். அதனால் கண் திருஷ்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பழக்கம் ரசூலோட காலத்திலும் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பழக்கம் அன்றைக்கும் இருந்துச்சு. இப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, ஒரு தூதரை அனுப்பி எந்த பிராணிகளோட கழுத்துலெல்லாம் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கோ அதை வெட்டி எடுத்துருங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இன்ன ருக்கா வ தமாயிம் வ திவல ஷிர்குன். ருக்கா ஓதி பார்க்கறது, வ தமாயிம் நோய்க்காக தாயத்து கட்டுறது, தகுது கட்டுறது, இது மாதிரி. திவலை அப்படின்னாக்கா புருஷன் பொண்டாட்டிங்களை பிரிக்கிறதுக்கோ அல்லது புருஷன் பொண்டாட்டிங்களை வந்து அளவுக்கு அதிகமாக இது பண்ணி விடுறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சில வகையான சூனியம், சில வகையான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் பண்ணுறாங்க, மந்திரம். ஸோ இதெல்லாமே ஷிர்க். சரி, இதில் வந்து ஓதி பார்க்குறதுன்னு வந்திருக்கு. ருக்கா, எந்த ருக்காவை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஷரியத்துக்கு முரணான வகையில் ஓதி பார்க்குறது. இப்போ ஓதி ஒருத்தர் ருக்கியா பண்ணுறாங்க, அவங்க தான் ருக்கா. இப்போ ருக்கியா பண்ணணும்னாக்கா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. ஒன்றாவது, ஷரியத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். குர்ஆன் ஆயத்துகளை, ஹதீஸ் வார்த்தைகளை, இந்த மாதிரி ஷரியத்துக்கு உட்பட்டதை உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது, அதை ஓதக்கூடியவர்
சத்தமாக ஓத வேண்டும். கொஞ்சம் ஏதோ கேட்கணும். சும்மா அப்படின்னு பண்ணால் அவர் என்ன பண்ண பேசுகிறான்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. அல்லது புரியாத ஒரு மொழியில் ஏதோ ஒன்று புரியாத, அவர் ஒன்றுமே புரியல, ஒன்று புரிஞ்ச மொழியில் ஒன்று தமிழில் பண்ணணும், அல்லது அரபியில் இருக்கக்கூடிய துவாக்கள் ஓதணும், ஏதோ பண்ணணும். அது ரெண்டுமே இல்லாமல் புரியாத ஒரு மொழியில் பண்ணாக்க அதுவும் தப்பு. அதே போல் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், உதாரணத்துக்கு எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எப்படியாவது குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் போய் சேவலை பிடிச்சிட்டு வாங்க, முட்டையை வாங்கிட்டு வாங்க, அல்லது அவங்களோட துணியை எடுத்துகிட்டு வாங்க, சீப்பு எடுத்துகிட்டு வாங்க, இது எல்லாமே ஷிர்க். ருக்கியா ஷரியா, அது உங்களாலையும் ஓத முடியும், என்னாலையும் ஓத முடியும். ஆளை போய் தேடி போடணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட போனால் ருக்கியா உண்மையாலுமே ருக்கியா பண்ணுறவராக இருக்கலாம், சுன்னாவின் அடிப்படையில் ருக்கியா பண்ணுறவராக இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை வந்துச்சு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போன உடனே பிரச்சனையை தீர்த்துருவார். இங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு, தௌஹீதில் குறைபாடு. எப்படி இந்த டாக்டர்கிட்ட போனால் கைராசியான டாக்டர்கிட்ட போகிறது ஹலால், ஜாயிஸ், மார்க்கம் அனுபவிச்சிருக்கு. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, அல்லது இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, அவர் எம்டி முடிச்சிருக்காரு, அந்த வகையில் போகலாமே தவிர இவரும் ஒரே படிப்பு, இவரும் ஒரே படிப்பு, இவர் ட்ரீட்மெண்ட்டும் ஒரே ட்ரீட்மெண்ட், இவரும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் இவர் கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா தௌஹீதில் ஏற்படக்கூடிய குறைபாடு. அதுதான் இங்கேயும் வத்திவாலாங்கிறது அது ஒரு வகையான ஷிர்க். அடுத்து லாஸ்ட்டாக இந்த ஹதீஸோட முடிச்சிடுவோம். இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வரவா இமாம் அஹ்மத் அன் ருவைஃபி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يا رويفع لعل الحياة ستطول بك فأخبر الناس. ருவைஃபி அப்படின்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லஅல்லல் ஹயாத்த சத்தூல், நீ ஒரு வேளை அதிகம் காலம் இந்த பூமியில் வாழவாய், அப்படி வாழ்கிறப்ப அந்த மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்கிறதல்ல, கடைசி காலங்களில் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? மன் அக்கத லிஹியத்தஹு, யார் ஒருவர் தன் தாடியை முடிச்சு போடுறாரோ. சில பேர் தாடியை முடிச்சு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்குவான். இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். பெண்கள் சடப்பின்ற மாதிரி தாடியில் முடிச்சு போட்டு ரப்பர் பேண்ட் போடுவான், பார்த்துருக்கோம் நம்ம. தக்கல்லத ஒத்தரா, கயிறு கட்டுறது கழுத்துக்கு, அதான் தாயத் சிம்பிளாக போனால் இந்த தாயத்து இது மாதிரியான பழக்கம். அவு இஸ்தின்ஜா பி ரஜி தாபத்தின் அவு அதுமின் இஸ்தின்ஜா. இஸ்திஞ்சானா என்னது? பாத்ரூம் போயிட்டு துடைக்கிறது இருக்கு இல்லையா, தண்ணி இல்லாதப்ப கல்லை வச்சோ டிஷ்யூ பேப்பர் வச்சோ, இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறோம், கல் செங்கக்கல் இந்த மாதிரி கல் அப்சர்வ் பண்ணக்கூடிய கல்லை வச்சு துடைக்கிறது தான் இஸ்திஞ்சா. யார் ஒருவர் பிராணிகளோட அந்த டாய்லெட், பிராணிகளோட அந்த கழுவியை வச்சு, இப்போ ஆட்டு புழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக போயிடும், மாட்டு சாணி கெட்டியாக போயிடும், அந்த சாணியை வச்சோ அல்லது எலும்பு துண்டுகள் வச்சோ யார் ஒருவர் க்ளீன் பண்ணுறாங்களோ, இஸ்திஞ்சா பண்ணுறாங்களோ, ஃபைன்ன முஹம்மதன் பரி உன்மின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து தூரமானவர். அப்படின்னா மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், பண்ணக்கூடாது, ஹராம். ஏன்னா அந்த எலும்பு ஜின்னுங்களுக்கான உணவு, அது வேறு டாபிக். பட் இதான் விஷயம். யார் ஒருவர் தன் தாடியை முடிச்சு போடுகிறாரோ, ஒன்று யார் ஒருவர் தாடியை முடிச்சு போடுகிறாரோ, அல்லது கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காரோ, அல்லது எலும்புகள் அல்லது இந்த பிராணிகளோட அந்த விட்டையை வச்சு இஸ்திஞ்சா பண்ணுகிறாரோ அவர் பரியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமானவர் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது. வான் சயீத் இப்னு ஜுபைர் கால மன் கதஅ தமீமத்தன், யார் ஒருவர், இதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ஹதீஸ். யார் ஒருவர் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து தாயத்தையோ தகுதையோ வெட்டி எறிகிறாரோ, மன் கதஅ தமீமத்தன் மின் இன்சானின் கான கஇத்லி ரக்கபா, அவர் ஒரு அடிமையை விடுவித்த போல ஆகிவிடுவார். ஒரு அடிமையை விடுவிக்கணுமா, கயிறை வெட்டிடுங்க.
இடம் பொருள் லேவல் இருக்குது. நம்ம கையில் போய் வெட்டி எடுக்கிறப்ப அவன் நம்ம தலையை வெட்டுற கேஸுங்கள்லாம் இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லை, ஹரம் ஷரீஃபில் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊரில் போய் கயிறை வெட்டி எடுத்தோம்னாக்கா நம்ம தலையை வெட்டிடுவோம். அதனால் இடம் பொருள் லேவலை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து தாவத் பணிகளில் ஈடுபடணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சங்கதிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.